அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோ. இதுதான் ஃபைனல் வீடியோ. நம்ம இந்த வீடியோவோட கிருஷ்ணகிரி ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா பார்க்கும் டேமும். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து டோல்கேட் தர்கா. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபைனல் வீடியோவில் அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் போயிருந்தோம். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த தர்காவுக்கு போகலான்னு சொல்லிட்டு மங்களம் ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து மீல்ஸ் நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணாங்க. நான் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸும் போயிருக்கேன். ஆனால் மங்களம் நான் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு. அங்கே 145 ருபீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சாப்பாடு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்கள் வந்து மீல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் வந்து தேன்கனி கோட்டை தர்கா. இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்திங்கன்னா இந்த தர்கா இருக்குது. இந்த தர்கா பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எவ்வளோ தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னுமே அது உங்களுக்கு அழகாக தான் தெரியும். நியர்பை கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டை, அங்கே நியர்பை இருக்கவங்களும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த தர்கா வந்து பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த தர்கா வந்து ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் வந்து வச்சிட்ருக்காங்க. இங்கே ஃபேனோ ஏசியோ எதுவுமே தேவையில்ல. அங்கே அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அந்த தர்காக்குள்ளே. அதே மாதிரி இங்கே செஞ்சுருக்க ஒவ்வொரு வேலையுமே வந்து அவங்க ரசித்து அப்படி செஞ்சுருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்க அந்த மார்பிள்ஸ் ஆகட்டும், அவங்க போட்டிருக்க ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு தர்காக்குள்ளேயும் காட்டுறேன் பாருங்கள். மேலே வால் ஃபுல்லாகவுமே நமக்கு அரபி லெட்டர்ஸில் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு மைன்யூட்டாக வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த தர்காவுக்கு போனாவே நமக்கு வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் எல்லாமே, அதாவது நம்ம மனசில் இருக்க கஷ்டம் பாரம் எல்லாமே வந்து போன மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ உங்களுக்கு அமைதியாகவும் அவ்வளோ ஜில்லுன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி அவங்க அது பண்ணி கொடுப்பாங்க இது பண்ணி கொடுப்பாங்க நான் சொல்லலை இங்கே. பட் அந்த பிளேஸ் நமக்குன்ற ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸ் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடம் வந்து நமக்கு அமைதியாக இருக்கும். இது வந்து தர்காவில் மேலே வால் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அது வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே வந்து புறா நிறையா இருக்கும். அதுக்கு நம்ம வேணும்னா அவங்களுக்குரிய ஃபுட்டு நம்ம வாங்கி போடலாம். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் 2 பக்கமும் வந்து ட்ரீஸ் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி எதுவுமே வீடியோ எடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே அதை எடுத்தாங்க. அது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம இந்த ட்ரிப் வந்தது வந்து நமக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல் போனால் எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருப்போமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டிரைவர் தம்பி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஹில் ஏறவே இல்லை, ஆனால் இறங்கும் போது வந்து ஹில்ஸில் தான் இறங்கணும். நான் அது கூட கேட்டேன் எப்படிப்பா அப்படின்னு. அது அப்படிதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருந்துச்சு. அந்த பச்சை பசேர்ன்றதுக்கு நடுவில் அந்த சூரியன் அவங்களோட வெளிச்சத்தை அவங்க பிரைட்டாக காட்டிகிட்டு இருந்தாங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வர வழியில் சின்ன சின்ன டேம்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கூட காட்டினார். இது இந்த டேமு அந்த டேமு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் இறங்கி போய் நின்று பார்க்கல. அந்த அளவுக்கு அங்கே தண்ணி இல்லை. ஸோ போகும்போதே அப்படியே ஸ்லோ பண்ணி காரில் இருந்தே ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நம்மளால் ரொம்ப தூரம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி போக முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வெக்கேஷனுக்கு வந்து செலவு பண்ண முடியாது. ஆனால் நமக்கு வெக்கேஷனும் நல்லா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 day ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். வர வழி ஃபுல்லாகவே 2 பக்கமும் மாமரங்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ மாங்காய் இருந்தது. நாங்கள் ஆனால் ஒரு இடத்துல கூட நிறுத்தி பறிக்கல. ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வர வழியிலே டின்னரையும் முடிச்சுட்டு ஒரேடியாக நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உங்கள் கூட ஷேர் பண்ணதும் எனக்கு இன்னும்